கண்ணு முன்னாடி நான் வளர்த்த என் பிள்ளை என் கையினாலேயே பலியிட முடியுமா என்று நமக்குள்ள கேள்விகள் எழும்பும். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை தான் பெரிது என்று எண்ணி இந்த பிள்ளையின் மீது வைத்திருக்கிற பாசத்தை பார்க்கிலும் அந்த பிள்ளையை கொடுத்த தேவன் மீது அவர் வைத்த அன்பு அதை பார்க்கிலும் மேலான ஒன்று. அந்த அன்பிற்கு அவர் அடிமையானதினால் தனக்கு பெற்ற பிள்ளை என்பது கூட அவர் கருதாமல் அந்த பிள்ளையை தூக்கி அவர் பலியிடுவதற்காக படுக்க வைக்கின்றார். அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுச்சு, நம்ம உள்ள கூட உடஞ்சு போயிடும். அப்பா, பலியிடுறதுக்கு விறகு இருக்கு சரி, கத்தி இருக்கு சரி, எல்லாமே இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க அப்பா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த பிள்ளையதான் பலியிட போற அந்த பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அந்த அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த ஆதி ஆகமத்துல அதே 22ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்திலேயே வேலைக்காரன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆபிரகாம். என்ன தெரியுமா? நாங்க போயிட்டு திரும்பி வருவேன்னு சொன்னாரா, வருவோம்னு சொன்னாரா? வருவோம். விசுவாசத்தோட தான் சொல்லிட்டே ஏறி போனா. அங்க போய் அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ பலி செலுத்துவதற்கு பிள்ளைய படுக்க வச்சுட்டாரு, கத்தியை எடுக்கிறாரு, ஓங்கி வெட்ட போகும் பொழுது ஒரு சத்தம் என்ன வருகிறது? பிள்ளையாண்டாமே, கையை போடாதே, நீ உன்னுடைய ஏக சுதன் என்று பார்க்காமல், உன்னுடைய புத்திரன் என்று கூட பார்க்காமல், நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் என்று சொல்லி எண்ணற்ற வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கு. இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் கண்ணுல ஒரு ஆட்டுக்குட்டி தென்படல, ஆனா கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்த அன்பை பார்க்கிலும் தேவன் மீது வைத்த அன்பை அவர் அந்த உறுதிப்படுத்தினபடியினால் இப்ப கண்களுக்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து கொடுத்து அதை எடுத்து பலியிடு என்று கர்த்தர் பேசினார். அதே மாதிரி பலியிட்டு விட்டு சொன்னபடி அவங்க 2 பேருமே திரும்பி கடந்து வந்தாங்க. அல்லேலூயா.